மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன். இன்னையா எதை தொட்டாலும் ஆகா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்றீங்க, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு என்கிறீர்களா? இதோ இந்த மாதம் உங்களுக்கு சகட யோகம் ஏற்படக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு குருவான் நல்ல இடத்தில் இருக்கிறாள், 6ஆம் இடத்தில் இருக்கிறாள். அது ஒரு சகடயோகம் என்று சொல்லுவோம் ஜோதிடப்படி. அப்போ புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வேலைகள் இந்த மாதம் நடக்கலாம். காரணம், உங்களுடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஒரு வகையில் ஒரு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மறைவிடத்தில் சுக்கிரன் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதத்தில் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து 2ஆம் இடம் என்று தனஸ்தானத்தை வருமானஸ்தானத்தை பார்க்கும்போது சற்று வருமானங்கள் பெருகும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி நடை போடும். நிரந்தர வருமானத்தை உண்டாக்கும். வருமான தடைகள் விலகும் என்று சொல்வார்கள். அந்த அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படுவதால் தான் உங்களுக்கு சகட யோகம் சற்று நன்காக வேலை செய்யும். தூரதேசம் சென்றவர்கள், கடல் தாண்டி சென்றவர்களால் சில நல்ல செய்திகள் உங்கள் காதில் விழும். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் சிறு வைத்திய செலவுகள் வந்து செல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது. சில சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள நேரும். அதையிட்டு சில நன்மைகளும் ஏற்படக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆக பல வேதனைகள் சோதனைகளாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. தாங்கள் கூடுமானவரை கருப்பணசாமியை வழிபாடு செய்தால், ஆக கரையோரம் இருக்கக்கூடிய மடை கருப்பர் அல்லது சித்தைக்குள், அதாவது காடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இடத்துல உள்ள அருவமாக உள்ள இடம், சிலைகள் இருக்காது, ஏதாச்சும் பீடங்கள் தான் இருக்கும். அது கருப்பன் நம்ம கும்பிட்டு இருப்போம். அந்த மாதிரி கருப்பணசாமியை கும்பிட்டால், அந்த மாதிரி கருப்பரை கும்பிட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அமைப்பை தேடி கொடுக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.